எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இப்போ பேச போகிறது ஏகாதசி திதியை பற்றி. இது மாதத்தில் 2 தடவை வரும். எதற்கு இந்த திதியை நம்ம அனுஷ்டிக்கிறோம், விரதம் ஏன் இருக்கிறோம், ஏன் பெரியவா இருக்க சொல்லியிருக்கா அப்படின்னா, இது பகவான் விஷ்ணுக்கான ஒரு நாள். இந்த நாள் அன்றைக்கி நம்ம விரதம் இருக்கும்போது சாப்பிடாம அரிசி, பருப்பு, கோதுமை அதெல்லாம் சாப்பிடாம பெருமாளோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு பெருமாளுக்கு நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் விஷ்ணுவுக்கு நம்ம நல்ல ஒரு பக்தனாகிறதுக்கான வழியை பெருமாளே அமைச்சு கொடுக்குறார் அப்படிங்கிற அர்த்தம். இது மாதத்தில் 2 தடவை வருது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது கார்த்திகை மாதத்துக்கான ஏகாதசி. இதுக்கு பேர் உட்பண்ண ஏகாதசி. இது எதனால் அப்படின்னா, நம்ம இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது நம்ம பண்ணின்னு இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு பகவான் ஒரு வழி அமைச்சு கொடுத்துட்டுருக்கார். என்ன ஏகாதசி இருக்கணும், பெருமாளுக்கு ஸ்லோகம் சொல்லணும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய தப்புகள் கம்மி பண்ணிப்போம். நம்ம மனசே நம்மளை அறியாமல் நம்மளே கம்மி பண்ணிப்போம் தப்பு பண்ணுறத. இன்னொன்று என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த விரதம்லாம் எதுக்குன்னா, ஏகாதசி அன்னைக்கு மாதத்தில் 2 தடவை வருது இல்லையா, இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது சயின்டிஃபிக்காக என்ன மீனிங் அப்படின்னா, இதோட வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அதுவே தனக்குத்தானே க்ளீன் பண்ணிக்கும். அந்த ஒரு நாள் அதுக்கு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான நாளை நம்ம அமைச்சு கொடுக்குறோம். பெருமாள் அதுக்கு ஒரு ஏகாதசின்னு ஒரு திதியை போட்டு நமக்கு வழி கொடுத்துருக்காரு. நம்ம பாடியை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் உள்ளன்ட்டு. இப்போ வீடுன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம், பாடிக்குள்ளே நம்ம போய் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. அது பெருமாளே நம்மளுக்கு வழி வகுத்துருக்கு. இதே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்களேன். நான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க மாட்டேன், நான் என்னைக்கோ ஒரு நாள் 10 நாள் கழிச்சு இருக்கேன் அப்படின்னா, அன்னைக்கு ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாளன்னைக்கு நீங்கள் இருக்கிறது யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா யூஸ் இருக்காது. அந்த ப்ரெஷர்னால ஹையாக இருக்கும்போது பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் சில டைம் மாறுதல் அடையும் போது நம்மளுக்கு தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதனால் ஏகாதசி விரதம் பெரியவா, பெருமாள் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ரோடு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும். சயின்டிஃபிக் ரீசன் படி பார்க்கும்போது நம்ம பாடியை நாமளே க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி இது. இன்னொன்று, பெருமாள் கிட்ட மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை நம்ம தேடிக்கிறோம். அதுக்கான மெயின் தாட் ப்ராசஸும் நம்மளுக்கு பெருமாள் அமைச்சு கொடுத்துருக்கார் இந்த ஏகாதசி திதி மூலமாக. நமஸ்காரம்.